சாதியும் மதமும் கூட ஒரு போதையாகத்தான் இருக்கின்றன. இன்றைக்கும் இந்து முஸ்லிம்கள் கலவரங்கள் பற்றி வடநாட்டிலே கூடுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதார் மோதலே தமிழ்நாட்டின் அரசியலாக மாறி திராவிடம் என்கிற கருத்தியலை சாய்க்க வேண்டும். கொலம்பஸ் வருவதற்கு முன்னால் நாங்கள் என்ன கடலுக்குள்ளா இருந்தோம், சிலுவை அணிந்திருக்கிற நமக்கு தான் அது சொந்தம் என்று தொடங்கிட்டு அதப்போ திருவர்களிடம் ஆயுதங்களை கொடுத்து போருக்கு அனுப்புவது அது வீர மரபு என்று நாம் கருதுகிறோம். வரலாற்றிலேயே மிக ஆபத்தான சொல் இந்த புனிதம் தான். மற்ற நாடுகளிலிருந்து இஸ்லாமியர்கள் உள்ளே வந்தார்கள். கஜினி முகமது 17 முறை முயற்சி செய்தான் என்று சொல்லுவார்கள். முயற்சியெல்லாம் செய்யவில்லை, ஒவ்வொரு முறையும் அவனை எடுத்துக்கொண்டுதான் போனான். ஒரு பகுதி இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏனென்றால் இவர்கள் தானே மந்திரம் சொல்லி அவனை காப்பாற்றினார். இஸ்லாமியர்கள் கொடியவர்கள் என்பதாகவும் தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் கோமாளிகள் என்பதால் இப்போது கூட ஒருவர் சொல்கிறாங்க, நீங்கள் அர்ச்சகராக போய் நின்று பாருங்கள், வியர்வை ரத்தமாக ஓடு. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டுட்டு வர வேண்டிட்டாங்க. இதை கூட நீங்கள் எங்கள் மொழியிலே சொல்ல மாட்டீங்களா? பெரும்பாலும் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் திருக்களில் தான் இருக்கிறார், வந்தேரிகள் தான் மேலே இருக்கிறார்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த கூட்டம் 2 மாதம் முன்னால் நடந்திருக்க வேண்டியது. ஜனவரி தொடங்கி மார்ச் வரையில் 3 சொற்பொழிவுகளை முடித்ததற்கு பிறகு ஏப்ரல் மாதம் தேர்தல் குறுக்கிட்ட காரணத்தாலும், மே மாதம் எனக்கு ஒரு சிறிய கண் அறுவை சிகிச்சை நடைபெற்ற காரணத்தினாலும் 2 மாதங்கள் நடைபெறவில்லை. இந்த மாதமும் கூட சென்ற வாரம் நடந்திருக்க வேண்டும். என் நெருங்கிய உறவினர் ஒருவர் மறைந்ததால் அதுவும் தள்ளி வைக்கப்பட்டு இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த நாட்டில் சாதி, கள்ளச்சாராயம் என்ன, சாராயத்தையே ஒழித்தாக வேண்டும். சாராயத்தில் நல்ல சாராயம், கள்ளச்சாராயம், சாராயம் என்பதே ஒழிக்கப்பட வேண்டியதுதான். மதுவும் போதையும் ஒழிக்கப்பட வேண்டும். சாதியும் மதமும் கூட ஒரு போதையாகத்தான் இருக்கின்றன என்பதைத்தான் இன்றைக்கு இந்த தொடர் சொற்பொழிவில் நேரு அவர்களினுடைய எழுத்திலே இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அதுதான் தொடக்கம். நேரு அவர்கள் ஒரு வரியை மிகச் சரியாக எழுதியிருக்கிறார். உரைக்கு இடையில் நான் அதை குறிப்பிடுவேன். இந்த நேருவின் உலக சரித்திரம் என்பது மொத்தம் 1500 பக்கங்களை கொண்ட 2 தொகுதிகளை கொண்ட நூல். அவற்றை சொல்லுவது என்பது பொதுவாக எனக்கு இலக்கியம் பேசுவதோ அரசியல் பொதுக்கூட்டங்களில் பேசுவதோ இயல்பானதாகவும் எளிதானதாகவும் இருக்கிறது. ஆனால் நேருவின் உலக சரித்திரத்தை படித்து ஏறத்தாழ 300 பக்கங்களை உள்வாங்கி அதனை வரிசைப்படுத்தி பகுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது எனக்கும் சேர்த்து ஒரு பயிற்சியாகத்தான் அமைகிறது. ஆனாலும் இது நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட பயிற்சி என்கிற காரணத்தால் அதை செய்கிற போது 2 பயன்கள் இருக்கின்றன. இன்றைக்கு இந்த அரங்கில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை தாண்டி நான் பார்த்தேன். இந்த தொடர் சொற்பொழிவுகள் தொடர்ந்து ஏறத்தாழ ஒவ்வொரு சொற்பொழிவும் ஏறத்தாழ 10,000 பேரால் பார்க்கப்பட்டிருக்கிறது என்கிற போது இது ஒரு பயனுடையதாக இருக்கிறது. இரண்டாவதாக, நான் முதலிலேயே சொன்னேன், நான் 2003, 2004 நான் சிறையிலே இருந்தபோது, 2002, 2003 பொடா சிறையிலே இருந்தபோது இந்த புத்தகத்தை படித்தேன். மறுபடியும் திருப்பி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு இது அமைந்திருக்கிறது. இன்றைய அரங்கில் 3 பகுதிகளை பற்றி ஏறத்தாழ கிபி 11ஆம் நூற்றாண்டில் தொடங்கி, இந்த கிபி என்கிறது ஒரு வழக்கத்தில் வந்திருக்கிற சொல், நாம் வேண்டாம், பொது ஆண்டு தொடங்கிய பிறகு பொது ஆண்டுக்கு முன் என்று சொல்லுவதுதான் சரியானது. காமன் ஈரா என்பதுதான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று ஒரு மதம் சார்ந்ததாக அதை பார்க்க வேண்டியதில்லை. எனவே பொது ஆண்டு தொடங்கியதற்கு பிறகு 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் ஏறத்தாழ 350 400 ஆண்டு காலம் உலகத்தில் நடந்த வரலாற்றை இந்த அரங்கிலே நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். 3 பகுதிகளாக அவற்றை நான் பிரித்திருக்கிறேன். சென்ற முறை எங்கே நிறுத்தினோம் என்றால், சிலுவை போர்கள் தொடங்க இருந்த நேரம் என்று சொல்லி நான் என் உரையை முடித்தேன். அந்த சிலுவை போர்களிலே இருந்து நாம் தொடங்குகிறோம். சிலுவை போர்கள் மதம் எப்படி ஆதிக்கம் செலுத்திற்று, மதத்திலே இருந்து ஜனநாயகம் என்பது எப்படி ஆட்சியை, அதிகாரத்தை கைப்பற்றியது என்பது முதல் பகுதி. அதற்கு பிறகு நேரு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால்,
அந்த மதம் என்பது மேலை நாடுகளிலே மட்டுமல்ல, இந்தியாவிலும் மதத்தினுடைய ஆட்சி, மதத்தினுடைய குறுக்கீடு எப்படி இருந்தது? இன்றைக்கும் இந்து முஸ்லிம்கள் கலவரங்கள் பற்றி வடநாட்டிலே கூடுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிகச் சரியாக சொன்னால், இந்திய அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இடையில் எந்த இடத்தில் வேறுபாடு நிகழ்ந்தது என்றால், இந்து முஸ்லிம் மோதலே இந்திய வரலாறாக, வட இந்திய வரலாறாக இருக்கிற போது, பார்ப்பனர் அல்லாதார் மோதலே தமிழ்நாட்டின் அரசியலாக மாறி, அதுதான் அடிப்படையான செய்தி. அப்படி இந்து முஸ்லீம் மோதல்கள் ஏன் வட இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்றால், முஸ்லீம்களின் ஆட்சி கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள் பெரிதாக வரவில்லை. 1310 இருந்து 62 வரைக்கும் மாலிகாபூர் வந்தபோது அதுவும் முழுமையான ஒரு பேரரசாக இருந்தது என்று சொல்ல முடியாது. அவுரங்கசீபினுடைய ஆட்சி தான் இந்தியாவில் மிக பரவலாக இந்தியா முழுவதும் தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்த ஒரு பேரரசு என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவுரங்கசீபின் ஆட்சியும் கூட கர்நாடகத்தின் எல்லையிலே நின்றதே தவிர தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. எனவே இந்து முஸ்லீம் என்பது வட இந்திய அரசியலாக இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் கூட அந்த அரசியலை தான் பேசுகிறார். ஆனால் நீங்கள் கவனித்து பார்க்கலாம், இந்து முஸ்லீம் அரசியலை அங்கே பேசுகிற பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதை பேசவே இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அது எடுபடாது. தமிழ்நாட்டின் அரசியல் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பார்ப்பனர் அல்லாதார் அரசியல் தான் என்று மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இந்த அரசியலை மாற்றுகிற வரைக்கும் அவர்கள் காலூன்ற முடியாது என்றால், பார்ப்பனர் அல்லாதார் அரசியலை முன்னெடுக்கிற திராவிடம் என்கிற கருத்தியலை சாய்க்க வேண்டும். ஏன் திராவிடத்தின் மீது குறிவைத்து தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், திராவிடம் சாய்ந்தால்தான் ஆரியம் மேலோங்கும், திராவிடம் சாய்ந்தால்தான் மத சிக்கல்கள் மேலோங்கும். எனவே அப்படி இந்து முஸ்லீம் என்கிற மோதல்கள் வட இந்தியாவிலே தொடங்கியதற்கு காரணம் இஸ்லாமிய மன்னர்கள் உள்ளே வந்தது. இஸ்லாமிய மன்னர்கள் உள்ளே வந்தது இந்துக்களை ஆள வேண்டும் என்பதற்காகவெல்லாம் இல்லை. எந்த ஒரு மன்னனும் பக்கத்து நாட்டை தன் ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிப்பது அந்த மன்னர்கள் காலத்தின் இயல்பு. அது எல்லாவற்றையும் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது ஷஹாபுதீன் கோரியாக இருந்தாலும், கஜினி முகமது, அலாவுதீன் கில்ஜி, இப்படி அந்த இஸ்லாமிய மன்னர்களை பற்றிய செய்தி, அவர்கள் எப்படி இந்தியாவுக்குள் வந்தார்கள் என்பது இரண்டாவது பகுதி. மூன்றாவதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி, ஐரோப்பாவில் ஒரு புதிய முயற்சி தொடங்கிற்று. எப்படி என்றால், இந்த ஐரோப்பா என்கிற இந்த கண்டத்தை தாண்டி வெளியில் எங்கெங்கு நாடுகள் இருக்கின்றன என்று கடல் வழியாக பயணம் செய்து நாடுகளை கண்டறிகிற முயற்சி 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கிற்று. அப்போதுதான் அமெரிக்காவை கண்டுபிடித்தோம் என்றவர்கள் சொல்கிறார்கள். அங்கே இருக்கிற அமெரிக்க பழங்குடி மக்கள், நான் அவர்களை ஒரு முறை போயிருக்கிற போது சந்திக்க வேண்டும் என்று அவர்களை சந்தித்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்று திரும்ப திரும்ப உலகம் முழுவதும் நீங்களெல்லாம் பாடம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே. கொலம்பஸ் வருவதற்கு முன்னால் நாங்கள் என்ன கடலுக்குள்ளா இருந்தோம்? கொலம்பஸ் எங்கள் தேசத்துக்கு வந்தான் என்பதுதான் உண்மையை தவிர எங்களை கண்டுபிடிப்பதற்கு அவன் யார் என்று அந்த மக்கள் கோபமாக கேட்டார்கள். அவர்களினுடைய பெயரும் வெஸ்ட் இண்டீஸ் என்றதெல்லாம் கொலம்பஸ் வைத்த பெயர். அது இந்தியா என்று அவன் நினைத்து கொண்டு அவர்களை மேலை நாட்டு இந்தியர்கள் என்று சொன்னான். ஆனாலும் கொலம்பஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்தியர்கள் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் அல்லது கருப்பாக இருப்பார்கள் என்றல்லவா படித்திருக்கிறோம். இந்த பெயர் எல்லாரும் சிவப்பாக இருக்கிறானே, சரி இவன் சிவப்பு இந்தியன் என்று பெயர் வைத்தான். அப்படித்தான் அந்த ரெட் இண்டியன்ஸ் வந்தது. எனவே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் நாட்டையும் இழந்தோம், எங்கள் பெயரையும் இழந்தோம். இழந்த நிலமும் இழந்த பெயரும் என்பது அவர்களுக்கு இருக்கிற வருத்தம். எனவே அது மூன்றாவது பகுதி. அப்படி ஒருவர் அங்கே போகிற போது இன்னொருவர் தென்னாப்பிரிக்காவினுடைய நம்பிக்கை முனியை சுற்றி கொண்டு இந்தியாவிலே வந்து காலடி வைத்தது. அது 1498. எனவே அங்கே தொடங்கி 1530 தொடக்கம் வரைக்குமாக ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட உலக வரலாற்றை 3 பகுதிகளாக பிரித்து கொண்டு இன்றைக்கு நாம் 1 மணி நேரத்திலே அதனை பார்க்க இருக்கிறோம். இதனை நேரு அவர்கள் ஏறத்தாழ 300 பக்கங்களில் இந்த செய்திகளை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போவது, மிக கவனமாக இதனை நாம் உள்வாங்கிக் கொண்டால் நானும் நீங்களும் மறுபடியும் நேருவின் உலக சரித்திரத்தில் ஒரு 300 பக்கங்களை 1 மணி நேரத்தில் மிக வேகமாக படித்தோம் என்பதை விட பார்த்தோம் என்று சொல்லலாம். எனவே சிலுவை போர்களிலே இருந்து தொடங்குகிறோம்.
சிலுவை போர்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய கொடூரம் இருந்திருக்கிறது. சிலுவை போர் என்பது சரியாக 1095 ஆண்டு தொடங்கிற்று. நேரு அவர்கள் எழுதுகிறார், ஏறத்தாழ 150 ஆண்டுகள் இடைவெளி விட்டு அந்த சிலுவை போர்கள் நடந்தன என்கிறார். வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் 150 அல்ல 177 ஆண்டுகள் அது நடந்திருக்கிறது. ஆனால் இடைவெளியோடு நடந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் நடந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடந்திருக்கிறது. 1095 தொடங்கிய அந்த சிலுவை போர் என்பது பல்வேறு காரணங்களுக்காக மறுபடியும் மொத்தமாக சிலுவை போர் என்கிற பெயர் 1500களிலே வைக்கப்பட்டது. அது போர் தொடங்கிய போது எதற்காக தொடங்கியது தெரியாது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஜெருசலேம் உள்ளிட்ட மத்திய ஆசிய பகுதிகளை இஸ்லாமியரிடமிருந்து நாம் கைப்பற்ற வேண்டும், சிலுவை அணிந்திருக்கிற நமக்கு தான் அது சொந்தம் என்று தொடங்கிற்று அந்த போர். ஆனால் அது அப்படியே அந்த ஒரே காரணத்தோடு நிற்கவில்லை. இப்போதும் நீங்கள் சிலுவை போர்கள் என்று எடுத்து படித்தால் பல செய்திகள் குழப்பமாகத்தான் இருக்கும். நேரு அவர்கள் இயன்ற வரையில் அதை தெளிவுபடுத்தி தன் மகளுக்கு கடிதமாக எழுதியிருக்கிறார். இந்த கடிதங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த 300 பக்கங்களும் ஏறத்தாழ 1932 ஆண்டில் ஜூன் மாதத்திலிருந்து அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாமே 32வது ஆண்டு சிறையில் இருந்து எழுதிய கடிதங்கள் தான். எனவே அந்த சிலுவை போர் தொடங்கி அது என்ன ஆயிற்று? கிறிஸ்தவர்களுக்குள் ஏன் மோதல் நடந்தது? ரோமாபுரியிலே இருக்கிற சபை பெரியதா அல்லது பிற நாடுகளில் இருக்கிற கத்தோலிக்க சபை பெரியதா என்கிற போராட்டமும் வந்தது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமாகத்தான் அந்த போர் மிக கடுமையாக நடைபெற்றது. 177 ஆண்டுகள், ஏறத்தாழ 1271-72 தான் அது முடிவுக்கு வருகிறது. பல நேரங்களில் அது எத்தனை முறை நடந்திருக்கிறது? வரலாற்று ஆசிரியர்களே அது பற்றிய பல செய்திகளை மாறி மாறித்தான் சொல்லுகிறார்கள். 7 முறை என்கிறார்கள், இல்லை 9 முறை என்கிறார்கள். நேரு அவர்கள் அந்த கணக்குக்குள் போகாமல் இந்த சிலுவை போர்கள் இடைவெளி விட்டு பல முறை நடந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனாலும் எல்லோரும் சொல்லுகிற வேதனையான செய்தி என்ன என்றால், பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த சிலுவை போர்களில் உயிர் துறந்தார்கள். பலர் எதற்காக போராடுகிறோம், எதற்காக உயிர் துறக்கிறோம் என்பது தெரியாமலேயே இறந்தார்கள். இதில் மிக கொடுமையான நிகழ்ச்சியாக ஜவஹர்லால் நேரு ஒரு இடத்தை குறிப்பிடுகிறார். சிலுவை போர்களிலேயே எனக்கு படிக்கிற போது வேதனை என் நெஞ்சத்தை அழுத்திய இடம் எது என்றால் 1212 அந்த ஆண்டை நினைவு வைத்துக் கொள்வது எளிது. 1212 ஆண்டு குழந்தைகள் சிலுவை போர் என்று ஒன்று தொடங்கிற்று. பெரியவர்கள் போரில் இறந்த பிறகு சிறுவர்களிடம் ஆயுதங்களை கொடுத்து போருக்கு அனுப்புவது அது வீர மரபு என்று நாம் கருதுகிறோம். நம்முடைய பழைய இலக்கியங்களிலும் அது இருக்கிறது. கணவன் போனான், போர்க்களத்திலே இறந்து போய்விட்டான், அதோடு அந்த போரை தொலைக்காமல் பிள்ளைக்கு அந்த போர்க்கோலமிட்டு அனுப்புவது என்பது ஒரு வீர மரபு என்று சொல்லுகிறோம். த ஹீராயிக் ஏஜ் என்கிற வீர யுகங்கள் எல்லா இடங்களிலும் இப்படி நடந்திருக்கிறது. அது கிரேக்கத்தினுடைய வரலாறாக இருந்தாலும், ரோமாபுரியின் வரலாறாக இருந்தாலும், நம்முடைய சங்ககாலத்தினுடைய வரலாறாக இருந்தாலும், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முந்திய தொன்மையான இனங்கள் இந்த வீர யுகங்களில் வாழ்ந்து, வீரம்தான் உலகத்திலேயே பெரியது. எது மிக பெரியது? எதற்கு இந்த உலகத்திலேயே கூடுதல் வலிமை உண்டென்றால் அறிவுக்கு அல்ல, அன்புக்கு அல்ல, வீரத்துக்கு என்றுதான். அந்த வீரத்தினுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் கூட பார்க்கிறோம். கையிலே அரிவாள் எடுப்பதை வீரம் என்று கருதுகிற நம் சொந்த சகோதரர்கள் இப்போதும் நம்மோடு வாழ்கிறார்கள். முரட்டுத்தனத்துக்கு வீரம் என்று பெயர் வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய கொடூரம். எனவே நேரு எழுதுகிறார், அந்த பிள்ளைகளிடத்திலே ஆயுதங்களை கொடுத்து போருக்கு அனுப்பி அந்த 1212 ஆண்டு இருக்கிறதே, வரலாற்றின் பக்கங்களில் மறக்க முடியாத கொடூரம் நிறைந்த நாள் அது என்று எழுதுகிறார். எனவே குழந்தைகள் எதற்காக போருக்கு போகிறார்கள்? வேறு ஒன்றுமல்ல, ஒரு காரணம் சொல்லப்படுகிறது, தங்கள் புனிதத்தை காப்பாற்றுவதற்காக. இந்த சொல் இருக்கிறது பாருங்கள், வரலாற்றிலேயே மிக ஆபத்தான சொல் இந்த புனிதம் தான். எப்போது புனிதம் வருகிறதோ அப்போது தீட்டு வந்து விடுகிறது. நீ ஒருவனை புனிதமானவன் என்று சொன்னால் அவர்கள் புனிதமற்றவன் என்று பெயர். ஒரு பெண்ணை பார்த்து மங்களமானவள் என்றால் இன்னொரு அமங்கலமான பெண் இருக்கிறாள் என்று அதற்குள்ள ஒரு விமர்சனம் உண்டு. அந்த புனிதத்தை காப்பாற்றுவது என்கிற பெயரிலே தான் அந்த போர்கள் நடந்தன என்று எழுதி வருகிற நேரத்தில் தான்
நேரு இந்த வரியை குறிப்பிடுகிறார். இந்த வரியை, நேருவின் வரியை அப்படியே சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த மதம்தான் அந்த மதம்தான் என்று இல்லை, எல்லா மதங்களும் மக்களை மயக்கும் தன்மையான என்று எழுதுகிறார். எல்லா மதங்களும் மக்களை ஒரு மயக்கத்திலேயே ஆழ்த்தி வைத்திருக்கின்றன. இப்போது வருகிற போது கூட நான் இந்த ஒரு நிமிட செய்திக்காக, நாளைக்கு வருகிற செய்திக்காக சொன்னேன். நான் சிறுவனாக இருக்கிற போது பெரியவர்கள் காசிக்கு போய் ஒரு கயிறு கட்டி விடுவார்கள். அதற்கு காசி கயிறு என்று பெயர். காசி கயிறு கட்டிக்கணும்ப்பா என்று சொல்லுவார்கள். பெரியவர்களை என்னால் எதிர்க்க முடியாது, எப்படியாவது தப்பித்து விடுவேன். இதுவரைக்கும் நல்ல வேளையாக எந்த கயிறும் கட்டப்படவில்லை. ஆனால் அந்த கயிறு கட்டுவது என்பது பிறகு தாயத்தாகிறது. தாயத்து கட்டிவிட்டால் ஒரு காத்து கருப்பு அண்டாது. பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். காத்து கருப்பு என்று அவர்கள் சொல்லுவது பேய் பிசாசு. பாருங்கள், பேய் பிசாசு பற்றி ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை கொடுத்து விட்டு அந்த பேய் பிசாசு ஒரு கயிறை பார்த்து பயந்து ஓடிவிடுகிறது என்று சொன்னால் பேய் பிசாசுக்கு தெரிந்தால் சும்மா விடாது. அப்படி ஒன்று இருந்து பேய் பிசாசுக்கே தன்னை பார்த்து இப்படி ஒரு கருப்பு கயிறுக்கு பயந்து ஓடிவிட்டதாக சொன்னால் எப்படி அது நம்பும்? எனவே இவையெல்லாம் புனிதம் என்கிற பெயரில் கட்டப்படுகிற கதைகள், மக்களை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தி வைப்பது. எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதங்களும் மக்களை மயக்கத்தில் ஆழ்த்தியே வைக்கின்றன என்பது நேருவினுடைய வரி. நான் செய்திகளை சொல்லிக்கொண்டே போகிற போது சில வரிகளை கவனமாக அவர் எழுதிய வரியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை குறிப்பிடுகிறேன். அவர் அத்தனை தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே அப்படி நடந்த அந்த யுத்தம் 1272 ஏறத்தாழ முடிவுக்கு வருகிறது என்றால் அதோடு அந்த மதம் போர்கள் இல்லை என்று பொருள் அல்ல. இந்த சிலுவை போர்கள் என்று தொடர்ச்சியாக இடைவிட்டு நடந்த போர்கள் 177 ஆண்டுகளுக்கு பிறகு நின்று போகின. கருதி பாருங்கள், மீண்டும் திரும்பி பார்த்தால் அவர்களுக்கே அந்த போர்கள் ஏன் நடைபெற்றன என்று தெரியவில்லை. வரலாற்றில் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே தான் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு ஒன்றை நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார். அதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மேக்னா கார்ட்டா என்று பெயர். இந்த பெயரை முதலில் கேள்விப்படுகிற போது எனக்கு புரியவில்லை. நான் லண்டனுக்கு போயிருந்த போது மேக்னா கார்ட்டா கையொப்பமான இடம் பக்கத்திலே தான் என்றார்கள். பார்த்து விடலாம் என்று சொன்னேன். பிறகு வேலைகள் காரணமாக என்னால் பார்க்க முடியவில்லை. அதற்கு முன்னால் நான் அந்த நண்பரிடம் கேட்டேன், இந்த மேக்னா கார்ட்டா என்றால் என்ன என்று கேட்டேன். அவருக்கும் தெரியவில்லை. பிறகு இன்றைக்கு எல்லாம் கூகுள் தேடுபொறியிலே இருக்கிறது. மேக்னா என்றால் மிகப்பெரியது, கிரேட் என்று பொருள். கார்ட்டா என்றால் ஒப்பந்தம், அவ்வளவுதான். ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் நடந்தது. அந்த மேக்னா கார்ட்டாவுக்கு என்ன பயன் ஏற்பட்டது என்பதை சொல்லிவிட்டு அந்த ஒப்பந்தம் எந்த நாளில் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். அந்த மேக்னா கார்ட்டாவுக்கு பிறகு உலக ஒழுங்கு சற்று மாறிற்று. ஏறத்தாழ மதங்களின் பிடியிலிருந்து அரசியல் ஜனநாயகம் பிழைத்து எழுந்தது அந்த மேக்னா கார்ட்டாவுக்கு பிறகுதான். அந்த மேக்னா கார்ட்டா என்கிற அந்த மாபெரும் சாசனம் விரும்பி கையெழுத்திடப்படவில்லை. அது இன்னொரு செய்தி. நான் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். நேருவின் புத்தகத்தை படிக்கிற போதுதான் அதனுடைய நுட்பமான செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். மன்னர்கள் தான் மக்களை மிரட்டுவார்கள். இந்த மேக்னா கார்ட்டாவில் என்ன நடந்தது தெரியுமா? மக்கள் எல்லோரும் சேர்ந்து மன்னனை மிரட்டினார்கள். எந்த இடத்தில் எப்படி மன்னனை மிரட்ட முடியும்? மிக சுவாரஸ்யமான கதை அது. ஒரு மன்னனை எப்படி மிரட்ட முடியும்? அந்த மன்னன் தேம்ஸ் நதிக்கு பக்கத்திலே ரன்னி சீட் என்கிற ஒரு தீவில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். அந்த மன்னனின் பெயர் கிங் ஜான். அதாவது அவனுடைய அண்ணன் கிங் ரிச்சர்ட் மிக புகழ்பெற்ற இங்கிலாந்து நாட்டின் அரசனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு அடுத்து வந்த ஜான் மிக பலவீனமானவனாக இருந்தான். அவனுடைய சொந்த பலவீனங்கள் ஆட்சியை பலவீனமாக்கிற்று. எனவே அவன் பல நேரங்களில் உல்லாசமாக இருக்க விரும்பினான். இதை புரிந்து கொண்ட பிரபுக்கள், சாமானிய மக்கள், இதுதான் சரியான தருணம். இவன் உல்லாசத்தில் இருக்கிற போது சில பேருக்கு, நான் தொடக்கத்திலேயே சாராயம் பற்றி பேசினேன், சாராயம் உள்ளே போனால் நாம் சொன்னதையெல்லாம் கேட்பான். அந்த கிங் ஜான் ஏறத்தாழ அந்த உல்லாச பேர் வழியாக இருந்தான். இந்த பிரபுக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு செய்தார்கள் என்றால், ரன்னி மீட் என்கிற தீவிலே அவன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். எல்லா காவலர்களையும் இவர்கள் வாங்கி கொண்டு அந்த மன்னனை சுற்றி வளைத்து, உலகத்திலேயே ஒரு மன்னன் ஈட்டி முனைக்கு பயந்து கையெழுத்திட்ட ஒப்பந்தம் தான் மேக்னா கார்ட்டா. உலகத்தின் மாபெரும் சாசனம் எப்படி கையெழுத்திடப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த சாசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால்,
இதுதான் மிக முக்கியமான வரி. அரசனும் சட்டத்திற்கு உட்பட்டவன். அது வரையில் எந்த அரசனையும் எந்த சட்டமும் கட்டுப்படுத்தாது, எந்த அரசனையும் கட்டுப்படுத்தாது. அரசர்கள் என்பவர்கள் தன்னிச்சையானவர்கள், அரசர்கள் என்பவர்கள் சர்வாதிகாரிகள், அரசர்கள் என்பவர்கள் தீர்ப்பெழுதுவார்கள். இல்லை, அரசனும் சட்டத்துக்கு உட்பட்டவன் தான் என்பதை ஒப்புக்கொண்டு வெறும் மதம் மட்டும் ஆள முடியாது, வெறும் அரசர்கள் மட்டும் ஆள முடியாது, மக்களுக்கும் அரசாட்சியிலே பங்கு வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று கிங் ஜான் கையெழுத்திட்டார். அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. சரியாக சொன்னால் அதில் என்ன இருந்தது என்பது கூட அப்போது கிங் ஜானுக்கு தெரிந்திருக்காது. எனவே கிங் ஜான் ஈட்டி முனையிலே கையெழுத்து போடவில்லை என்றால் நீ உயிரோடு மறுபடியும் திரும்ப முடியாது என்ற நேரத்தில் அவன் கையெழுத்திட்டான். ஆனந்த விகடனில் ஒரு 10 நொடி கதை என்று ஒன்று வந்தது. எனக்கு மேக்னா கார்ட்டா எனக்கு அது நினைவுக்கு வருகிறது. அந்த 10 நொடி கதை, 10 வரிகளில் ஒரு கதையை படித்து விடலாம், வேறொன்றும் இல்லை. அந்த கதை இவ்வளவுதான். இதுவரையில் என்னை பாதுகாத்து எனக்கான எல்லா செலவுகளையும் செய்து வந்த என் அண்ணன் மகன் கார்த்திக்கு என்னுடைய சொத்து முழுவதும் அவனுக்கே உரியது என்று முழுமனதோடு எழுதி நான் கையொப்பமிடுகிறேன் என்று கையொப்பமிட்ட பிறகுதான் அண்ணன் மகன் கார்த்திக் என் கழுத்திலிருந்து கத்தியை எடுத்தான் என்றது முடியும். அதாவது என் அண்ணன் மகன் கார்த்திக்கு தான் எல்லாம், அவன்தான் என்னை பாதுகாத்தான், அவனுக்குத்தான் என் சொத்து முழுவதும் என்று எழுதி கையொப்பம் இட்ட பிறகுதான் என் கழுத்தில் இருந்த கத்தியை அவன் எடுத்தான். மெக்னா கார்ட்டா அதுதான். மெக்னா கார்ட்டா அப்படி கிங் ஜான் கையெழுத்திட்ட பிறகுதான் ஈட்டி முனைகள் விலக்கி கொள்ளப்பட்டன. அது எப்படி நடந்தது என்பதை பற்றி நாடு கருதவில்லை. மன்னன் கையெழுத்து விட்டான், எனவே அது சட்டமாயிற்று. அதற்கு பிறகுதான் அங்கே ஜனநாயகம் என்பது முகிழ்த்தது. இந்தியாவை பொறுத்தளவு ஒன்று சொல்லுவார்கள், the third part of the Indian constitution is a Indian Magna Carta என்று சொல்லுவது உண்டு. ஏ.கே. மஜும்தார் தன்னுடைய வரலாற்று நூலில் எழுதுவார், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 3வது பாகம் இருக்கிறதே அதுதான் இந்தியாவின் மெக்னா கார்ட்டா. எப்படி? அந்த 3வது பகுதியில தான் நீதிபதியாக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் எல்லோரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை இந்திய அரசமைப்பினுடைய 3ஆம் பகுதி சொல்லுகிறது. தட் இஸ் த மெக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா என்று மஜும்தார் சொல்லுவார். எனவே அரசனையும் அந்த சட்டத்திற்குள் கொண்டு வந்த அந்த பகுதி தான் அந்த மெக்னா கார்ட்டா. அது எப்படி கையொப்பம் வாங்கப்பட்டது, எப்படி அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது என்பதெல்லாம் இயல்பான வழிமுறையிலே இருந்து விலகி நிற்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றது என்றால் அதற்கு பிறகு இங்கிலாந்து தேசம் அதை ஏற்றுக்கொண்டது. அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் ராணி என்று ஒருவர் இருப்பார், ஆனாலும் நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யும். அதற்கு எங்கே தொடக்கம்? நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யும் என்பதை அந்த ஈட்டி முனையில் வாங்கிய கையொப்பம் முடிவு செய்தது என்பது ஒரு பெரிய செய்தி. அது மட்டுமல்ல, அதனை பார்த்து பிரான்சிலும் மாற்றம் வந்தது. பிரான்சிலே முப்பேராயம் என்கிற அமைப்பு அப்போதுதான் தொடங்கிட்டு. அதற்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் என்று எனக்கு தெரியவில்லை. நேரு அவர்கள் எழுதியிருக்கிற அந்த மொழிபெயர்ப்பையை நான் சொல்லுகிறேன். முப்பேராயம் யார்? அந்த 3 பேர்கள் ரோமாபுரியிலே இருந்தது போலவே அந்த முப்பேராயம் யார் என்றால் பிரபுக்கள், த லார்ட்ஸ், மத குருமார்கள், சாமானியர்கள். சாமானியர்களுக்கும் ஒரு இடம் உலக வரலாற்றில் வந்தது அப்போதுதான். எப்போது அந்த மெக்னா கார்ட்டா கையெழுத்தாயிற்று என்பது என்றால், மெக்னா கார்ட்டா என்பது இங்கிலாந்தினுடைய வரலாற்றில் மட்டும் திருப்பம் இல்லை, உலக வரலாற்றுக்கே அது ஒரு முன்மாதிரி என்று சொல்ல வேண்டும். அது இதே ஜூன் மாதம் 1215 ஜூன் மாதம் 15ஆம் தேதி 15/6/1215 என்பது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். நேரு எழுதுகிறார், ஜனநாயகம் மறுபடியும் ஒரு புத்துயிர் பெற்ற நாள் இல்லையா, நீ உன் நெஞ்சில் குறித்துக்கொள் என்று எழுதுகிறார். 15/6/1215 அந்த மெக்னா கார்ட்டா கையெழுத்தான நாள். அதனால் என்ன விளைவு? அறிவாளிகள் வந்தார்கள், கவிஞர்கள் வந்தார்கள், சுதந்திரமாக எழுதுகிறவர்கள் வந்தார்கள். அதற்கு 3 பேரை நேரு சுட்டி காட்டுகிறார். அப்போது ஐரோப்பா முழுவதும் இந்த நாட்டில் இந்த மொழி, அந்த நாட்டில் அந்த மொழி என்பது அல்ல, ஐரோப்பா முழுவதுமே லத்தீன் தான் பொதுமொழியாக இருந்தது. இத்தாலியிலே தாந்தே வந்தான், பெட்ராக் என்கிற ஒரு கவிஞன் வந்தான், இங்கிலாந்திலே சாசர் உருவானான். இன்றைக்கும்
ஆங்கில இலக்கியத்தை படிக்கிற போது சாசரிலிருந்து தொடங்குகிறது. சாசர் தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆங்கில இலக்கியத்தின் தந்தை என்று. அந்த ஆங்கில இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படுகிற சாசர், அவனுக்கு முன்னால் இருந்த பெட்ராக், இத்தாலியிலே தோன்றிய தாந்தேயினுடைய த டிவைன் காமெடி என்கிற அந்த புத்தகம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிற ஒரு நூல். அந்த டிவைன் காமெடியை தந்த தாந்தே, சாசர், பெட்ராக் எல்லோரும் எதன் விளைவு என்று நேரு சொல்கிறார் என்றால், ஒரு மெக்னா கார்ட்டாவின் விளைவு. அதிலே ஒப்பந்தத்தில் கையெழுத்து வந்ததற்கு பிறகுதான் எழுதலாம் என்கிற சுதந்திரம் வருகிறது. நேற்றைக்கு கூட நான் ஒரு செய்தியை சொன்னேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், சயின்ஸ் கேன் ஃப்ளௌரிஷ் ஒன்லி இன் த அட்மாஸ்பியர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் என்று எழுதுகிறார். எனக்கு அது வியப்பாக இருந்தது. ஒரு சுதந்திரமான பேச்சுரிமை உள்ள இடத்தில் தான் அறிவியல் வளர முடியும் என்று. அறிவியலுக்கும் பேச்சுரிமைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றால், அறிவியலுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் சுதந்திரம் தான் அடிப்படையாக இருக்கிறது. சுதந்திரமற்ற நாட்டில் எந்த ஒரு புதுமையும் வராது, எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் வர முடியாது. ஏனென்றால் சுதந்திரம் இல்லை என்றால் அறிவியல் கண்டுபிடிப்பை சொல்ல முடியாது. அதனால் தானே கலீலியோவும், அதனால் தானே புரூனோவும் தண்டிக்கப்பட்டார்கள். கலீலியோ கொல்லப்படவில்லை, இயற்கையான மரணம். ஆனால் நாம் பொதுவாக கலீலியோ கொல்லப்பட்டார் என்று படிக்கிறோம். உயிரோடு எரித்து கொல்லப்பட்டவர் புரூனோ தான். புரூனோ 1600ஆவது ஆண்டு அவர் உயிரோடு எரித்து இத்தாலியிலே கொல்லப்பட்டார். பிறகு 400 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் செய்தது தவறு என்று அந்த அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்புக்கொண்டால் என்ன, ஒப்புக்கொள்ளாவிட்டார். அதே எந்த இடத்தில் எரிக்கப்பட்டாரோ புரூனோவுக்கு அதே இடத்தில் இப்போது அங்கு சிலை இருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆகையினாலே சுதந்திரம் இருக்கிற இடத்திலே தான் எல்லா விதமான சிந்தனைகளும் புதிய எண்ணங்களும் மலரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்த ஒப்பந்தம் வந்த பிறகு அரசனும் சட்டத்திற்கு உட்பட்டவன், வேறு ஒன்றும் அல்ல. அடிப்படையாக அதில் என்ன இருக்கிறது என்றால், அரசனும் சட்டத்திற்கு உட்பட்டவன் என்று வந்ததற்கு பிறகு அரசன் தான் நினைத்ததையே செய்யலாம் என்று கருத முடியாது. அதன் விளைவாக அங்கே இலக்கியங்களும் மலர்ந்தன. இலக்கியம் மலர்வதற்கு கூட ஒரு பெரிய சுதந்திரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், சாசரில் இருந்து தான் அங்கே இலக்கியங்கள் தொடங்குகின்றன. எனவே இது இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வந்த முதல் பகுதி. இரண்டாவது பகுதியாக அவர் என்ன சொல்லுகிறார், மதங்கள் தான் உலகத்தின் பல பகுதிகளையும் பல காலங்களில் ஆண்டன. இந்தியாவிலும் தொடர்ந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் என்கிற மோதல் இருந்து கொண்டே இருப்பதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், மற்ற நாடுகளிலிருந்து இஸ்லாமியர்கள் உள்ளே வந்தார்கள். உள்ளே வருகிற போது இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதன் காரணமாக ஒரு பகை உணர்ச்சி வளர்க்கப்பட்டது. நமக்கு தெரியும் அது எங்கே தொடங்குகிறது என்றால், ஷஹாபுதீன் கோரி முதலாக கஜினி முகமது சோமநாதபுரம் கோயில், குஜராத்தில் இருக்கிற சோமநாதபுரம் கோயிலின் மீது அவர் தொடுத்த அந்த படையெடுப்பு, கஜினி முகமது 17 முறை முயற்சி செய்தான் என்று சொல்லுவார்கள். முயற்சியெல்லாம் செய்யவில்லை. ஒவ்வொரு முறையும் அவன் எடுத்துக்கொண்டு தான் போனான். ஒவ்வொரு முறையும் வந்தான், இருக்கிற சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போனான். எனவே இஸ்லாமியர்கள் மோசமானவர்கள் என்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்க்கிறோம் இல்லையா, அது வரலாற்று பிழை என்று ரோமிலா தாப்பர் சொல்லுவார். யாராக இருந்தாலும், அவன் இந்துவாக இருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பான். எந்த ஒரு மன்னனும் அடுத்த நாட்டினுடைய பொருளாதார வளங்களை எடுத்து செல்வது. நான் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். சேரன், சோழன், பாண்டியன் சண்டை நடந்த போது ஒருவன் இன்னொருவனை வென்றதற்கு பிறகு அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்களா இல்லையா? அங்கே இருக்கிற பெண்களை எடுத்துக்கொண்டு வந்தார்களா இல்லையா? அந்த பெண்களை இழிவுபடுத்தினார்களா இல்லையா? எனவே இது அந்த காலத்தில் வீரம் என்று கருதப்பட்டது. அதனால் வந்த சிக்கல் இது. ஒரு மன்னன் என்றால் அடுத்தவனை அடிக்காமல் இருந்தால் அவன் என்ன மன்னன்? நாம் இன்றைக்கும் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்றெல்லாம் பாராட்டுகிறோம். வேறொன்றும் இல்லை. இன்னொரு நாட்டுக்கு போய் வெற்றி கண்டதைத்தான் நாம் புகழ்ந்து பேசுகிறோம். சோழன் அங்கே போய் இருக்கிறவனை அடித்தால் அது பெருமையாக இருக்கிறது என்றால், கஜினி முகமது இங்கே வந்து அடிப்பதும் அதே கதை தானே. இரண்டுக்கும் இடையில் என்ன சொல்வார்கள் என்றால், பாருங்கள், சோமநாதபுரம் கோயிலின் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனதை சிவபி சரியானது என்று சொல்லுகிறார். இல்லை, வரலாற்றில் அப்படித்தான் இருந்திருக்கிறது. இது பற்றி மிக தெளிவான ஒரு சிறிய நூல் என்று சொல்லலாம், அல்லது பெரிய கட்டுரை என்று சொல்லலாம். ரோமிலா தாப்பர் எழுதியிருக்கிற சோமநாதபுரம் என்கிற புத்தகம் நான் தமிழிலும் வந்திருக்கிறது. நான் தமிழில் தான் படித்தேன். மிக ஆழமான செய்திகள்.
நீங்கள் போட்டால் அந்த புத்தகங்கள் உடனடியாக உங்களுக்கு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ கிடைக்கும். ரோமிலா தாப்பர் ஆன் சோமநாதபுரம். அந்த டைட்டில் ஆஃப் த புக் இஸ் சோமநாத்புரம் என்று வரும். தமிழில் சோமநாதபுரம் என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக ஆழமான பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். நான் அந்த ரோமிலா தாப்பர் புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதினாலும் நேருவின் உலக சரித்திரத்தை பகிர்ந்து கொள்வதற்கே நமக்கு நேரம் இல்லை. எனவே அந்த புத்தகத்தை நான் தொட்டு காட்டுவது கூட அடுத்த இடத்திற்கு போய்விடுகிறேன். அப்படி ஷஹாபுதீன் கோரி, அதைத்தான் நாம் முகமது கோரி என்று சொல்லுகிறோம். அதற்கு பின்னால் அலாவுதீன் கில்ஜி. என்ன ஒரு முக்கியமான செய்தி என்றால், அந்த சோமநாதபுரம் கோயில் 300 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டது. யாரால்? எந்த ஒரு இந்து அரசன் அதை கட்டினான்? இல்லை நண்பர்களே, அலாவுதீன் கில்ஜியினுடைய தளபதி அலாவுதீன் கான் தான் கட்டினான். இடித்தவன் முஸ்லீம், கட்டியவனும் அவன்தான். இந்த இரண்டாவது செய்தியை நாம் கவனமாக சொல்லுவதே இல்லை. முதல் செய்தி மட்டுமே சொல்லப்படுகிறது. இரண்டாவது செய்தியையும் எழுதியிருக்கிற காரணத்தால் தான் ஜவஹர்லால் நேருவினுடைய பார்வையை நாம் ஏற்க வேண்டியிருக்கிறது. சரியாகவே தான் எழுதியிருக்கிறார். எனக்கு மறுபடியும் மறுபடியும் வியப்பாக இருப்பது இவை அனைத்தையும் எப்படி ஒரு மனிதனால் சிறையிலிருந்து எழுத முடிந்தது என்பதுதான். அதுவும் ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய சிறை, இப்போது இருக்கிற சிறை அல்ல. அவ்வளவு பாழடைந்து போன சிறையில் அவர் ஒரு பெரிய தலைவர் என்பதற்காக சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இருப்பினும் கூட இத்தனை செய்திகளையும் அவர் எழுதுகிறார். சோமநாதபுரம் கோயில் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது அலாவுதீன் கான் என்கிற அலாவுதீன் கில்ஜியினுடைய தளபதியின் மூலமாக என்று அந்த செய்திகளையும் அவர்தான் வகுத்து தருகிறார். பிறகு அந்த அலாவுதீன் கில்ஜி செய்த ஒரு கொடுமையான செயல், எல்லாம் மற்றவர்களின் மீது படையெடுப்பதுதான். சித்தூர் மீது அவன் எடுத்த படையெடுப்பு. சித்தூர் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். நீங்கள் மறுபடியும் பாருங்கள், வரலாற்றில் என்ன காரணமோ தமிழ்நாட்டுக்குள் வரவில்லை. தமிழ்நாட்டை கண்டு தமிழனை கண்டு அஞ்சி அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன். அதாவது எந்த ஒன்றையும் வலிந்தும் மிகைப்படுத்தியும் சொல்ல வேண்டியதில்லை. அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் என்று அவை சொன்னாள். இடைக்காடர் கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி என்று சொன்னார். அவை அதனினும் சிறிதாக ஒன்றை தேர்ந்தெடுத்து, அணு என்றால் என்ன என்று அவைக்கு தெரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை, மிக மிகச் சிறிய ஒன்று என்றுதான் அதற்கு பொருள். அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று அவ்வை சொன்னதால் டால்டன் அல்ல, அவ்வைதான் அணுவை கண்டுபிடித்தவர் என்று சொல்லுவது எவ்வளவு மோசமோ. அப்படித்தான் இங்கு சில ஆய்வுகள் நடக்கின்றன, மேடைகளில் அப்படித்தான் பேசப்படுகின்றன. அதைத்தான் நம் இளைஞர்களும் ரசிக்கிறார்கள். உண்மை அப்படி இல்லை. எனவே அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதற்காக நான் அந்த வரலாற்று உண்மைகளை சொல்லுகிறேன். சித்தூரில் நடைபெற்ற அந்த தாக்குதல் மிக கொடுமையானது. 1303 ஆண்டு 1303 ஆண்டு அலாவுதீன் கில்ஜி சித்தூரின் மீது படையெடுத்த போது நடந்தது என்ன என்றால், ஆயுதங்கள் வேறு வேறாக இருந்தன. நான் பின்னால் வருகிற போது சொல்கிறேன். கிறிஸ்டபர் கொலம்பஸ் வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம்? அவனுடைய தனித்திறமை எல்லாம் அல்ல. அந்த கொலம்பஸிடம் பீரங்கி இருந்தது. அந்த தென் அமெரிக்க மக்களிடம் வில்லும் வேலும் அம்பும் இருந்தது. அதனை இது வெற்றி பெறவே முடியாது. எண்ணிக்கையில் எவ்வளவு கூடுதலாக இருந்தாங்க. எதிரில் இருக்கிற 100 பேர் என் கையில் இருக்கிற ஒரு துப்பாக்கிக்கு பதில் சொல்ல முடியாது. எனவே அப்படி ஆயுதங்கள் வலிமையாக இருந்த காரணத்தால் சித்தூரை அவர்கள் கைப்பற்றி அலாவுதீன் கில்ஜியினுடைய வெற்றி எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்திற்று என்றால், அந்த சித்தூர் நகரத்து பெண்கள் அத்தனை பேரும் தீக்குடித்து இறந்து போனார்கள். அதுதான் அந்த 1303 நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கொடூரமான செய்தி. ஏனென்றால் இது ராஜபுத்திரர்கள் சமூகத்திலும் நடந்திருக்கிறது, வட இந்தியாவிலும். ஏனென்றால் தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடு, தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தால் பெண்கள் தீக்குடித்து இறந்து போனார்கள். சித்தூரிலே நடந்தது. இதற்கு அலாவுதீன் கில்ஜியை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பக்கத்திலே போர் தொடுத்து ஆயிரக்கணக்கான பெண்கள் தீக்குடிப்பதற்கு காரணமாக இருந்த அதே அலாவுதீன் கில்ஜி தான் சோமநாதபுரம் கோயிலை கட்டி கொடுங்கள் என்று திரும்பவும் சொன்னான். எனவே ஒவ்வொரு மன்னனும் 2-3 முகமுடையவனாக அல்லது 10-15 முகமுடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த 10-15 முகமுடையவர்களில் மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க ஒரு மன்னன் யார் என்றால், இப்போது நான் அடுத்து சொல்ல போகிற முகமது பின் துக்ளக்.
அவனை வரலாறு எப்படி எழுதுகிறது என்றால் ஒரு கோமாளித்தனமான அறிவாளி. அவனைப் போல படித்தவர்கள் இல்லை, அவனைப் போல அறிவாளி இல்லை. ஒருவேளை அதிகம் படித்ததால் அப்படி ஆகிவிட்டானோ. மிகப்பெரிய அறிவாளி தான், ஆனால் மிகப்பெரிய கோமாளி. அந்த முகமது பின் துக்ளக் பாருங்கள், நம்முடைய தமிழக வரலாற்றில் நமக்கு எதிராக தேவையில்லாமல் அவன் பயன்படுத்தப்பட்டான். முகமது பின் துக்ளக் என்பது இங்கே ஒரு கோமாளியாக நாடகமாக அரங்கேறியது. அது திரும்ப திரும்ப நமக்கு எதிராக அது பயன்படுத்தப்பட்டது. அது முகமது பின் என்பது கூட அது தமிழ் பின் அல்ல, ஆங்கில பின்னும் அல்ல. அது உருது அரபு மொழியிலே வருகிற முகமது பின் துக்ளக் என்பது. அதற்கு அரபு மொழியில என்ன பொருள் எனக்கு தெரியாது. முகமது பின் துக்ளக் என்பது அவன் செய்த மிகப்பெரிய கோமாளித்தனம் என்று சொல்லப்படுவது, அவனுக்கு இந்த தில்லி எனக்கு பிடிக்கவில்லை, தலைநகரத்தை மாற்றுகின்றான். தலைநகரத்தை எம்ஜிஆர் ஒரு முறை தலைநகரத்தை திருச்சிக்கு அருகில் மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது நாமே அவரை அப்படி சொன்னோம். ஆனால் அது சரியான முடிவுதான் பிறகு நான் கருதுகிறேன். ஏனென்றால் சென்னையில் மக்கள் தொகை நெருக்கடி குவிக்கிறது. ஒருவேளை திருச்சி மையமாக இருக்கிறது, திருச்சி அல்லது திண்டுக்கலுக்கு பக்கத்தில், திருச்சிக்கும் தஞ்சைக்கும் பக்கத்தில் என்றால் அது தமிழ்நாட்டினுடைய மைய பகுதி. அது ஒரு பார்வை. ஆனால் அப்போது எம்ஜிஆர் என்ன சொல்லப்பட்டார் என்றால், இன்னொரு துக்ளக் வந்து விட்டார் என்றுதான் சொல்லப்பட்டது. காரணம், தலைநகரை மாற்றியது என்றால் அங்கே இருந்து தேவகிரி என்கிற ஊருக்கு, ஹைதராபாத்துக்கு பக்கத்தில், அப்போது அதனுடைய பெயர் தேவகிரி, இப்போது அது தௌதலாபாத், அங்கேதான் மாற்ற வேண்டும் என்று முகமது பின் துக்ளக் முடிவெடுத்து, திடீரென்று எப்படி அந்த முடிவை எடுத்தான் என்றால், இனி இந்த ஊர் எனக்கு பிடிக்கவில்லை, இது தலைநகரம் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிடிக்காததற்காக ஒரு நாடு, ஒரு ஊர் தலைநகரமாக இருக்க முடியாது. எனவே நீ தலைநகரை மாற்றிக்கொள்வது என்பது வேறு. அப்படி செய்திருந்தால் அது சாதாரண செய்தி. துக்ளக் என்ன செய்தான் என்றால், எனவே ஒட்டுமொத்தமாக நாளைக்கு ஒரு பயலும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. அதுதான் சிக்கல். அத்தனை பேரும் காலி செய்ய வேண்டும். யாராவது, நான் குறிப்பிட்டு ஒரு நாள் சொல்லுகிறேன், ஒரு வாரம் நேரம் தருகிறேன். நமக்கு புரியுமா நண்பர்களே? எண்ணி பாருங்கள். ஒரு வாரத்தில் சென்னையை விட்டு எல்லோரும் ஓடிவிட வேண்டும் என்றால் எங்கே போவது? இது ஏதோ தீப்பற்றி எறிவது போல. அப்படி ஊரை விட்டு காலி செய்யவில்லை என்றால் இந்த ஊரிலேயே நீங்கள் பிணமாக ஆகிவிடுவீர்கள். இதுதான் அந்த துக்ளக்கினுடைய மிக கொடூரமான ஆணை. எனவே அந்த ஊரே காலி செய்து தேவகிரி என்று அன்றைக்கு வழங்கப்பட்ட தௌலதாபாத்துக்கு போய் சேர்ந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு துக்ளக் என்ன செய்தான் என்றால், இல்லை மறுபடியும் தில்லிக்கே போய்விடலாம் என்றான். எவ்வளவு கோமாளித்தனமாக ஒருவன் இருந்திருக்கிறான் என்பதற்கு இதை விட இன்னொரு எடுத்துக்காட்டை காட்ட முடியாது. இதை கவனமாக பயன்படுத்தி நம் திமுக கழக ஆட்சியை கேலி செய்வதற்கு ஒரு நாடகமாக இங்கே ஒரு கோமாளி அதை பயன்படுத்தினார். எண்ணி பாருங்கள், 1970 2 எதிர்ப்புகளை அவர்கள் முன்னெடுத்தார்கள். திமுக எதிர்ப்பு, இஸ்லாமிய எதிர்ப்பு. 70 இருந்துதான், 69 கூட அல்ல. அண்ணா இறந்ததற்கு பிறகு 70 69 பிப்ரவரியிலே கலைஞர் முதலமைச்சரானதற்கு பிறகு 70களிலிருந்து பல தமிழ் திரைப்படங்கள், பல பத்திரிகைகள் 2-3 வேலையை கவனமாக செய்தார்கள். இஸ்லாமியர்கள் கொடியவர்கள் என்பதாகவும், தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் கோமாளிகள் என்பதாகவும். நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், தமிழ் திரைப்படங்களில் தமிழாசிரியராக வருகிறவனெல்லாம் கோமாளியாக இருப்பான். தனித்தமிழில் பேசினாலே மக்கள் சிரிக்கிற மாதிரி அப்படி ஒரு பாத்திரத்தை உருவாக்குவார்கள். அப்படி இந்த துக்ளக் என்கிற பாத்திரம் பயன்படுத்தப்பட்டது. அதன் விளைவாக இந்த துக்ளக் மறுபடியும் தில்லிக்கு வருகிற நேரத்தில் மீண்டும் தில்லியில் அங்கே அவன் தலைநகரத்தை உருவாக்க முடியவில்லை. என்ன காரணம் என்றால், ஒட்டுமொத்தமாக அந்த நகரம் பாழடைந்து கிடந்தது. நீ தலைநகரத்தை மட்டும் மாற்றியிருந்தால் வேறு. மக்கள் அத்தனை பேரும் அந்த ஊரை விட்டு போய்விட வேண்டும் என்ற பிறகு அந்த ஊர் பாலைவனமாகிவிட்டது. மறுபடியும் எதையும் நிர்மாணிக்க முடியவில்லை. ஆனாலும் எண்ணி பாருங்கள், இவ்வளவு கோமாளித்தனமாக கொண்ட ஒருவன் 26 ஆண்டுகள் தில்லியில் ஆண்டிருக்கிறான். 1325 51 வரைக்கும் 26 ஆண்டுகள் துக்ளக். அவனுடைய இயற்கை மரணம் நிகழும் வரை அவன்தான் அரசனாக இருந்தான். இது ஒரு செய்தி. இப்படி பல மன்னர்கள். இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க இன்னொருவன் செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் என்கிற பெயரை பற்றி நேர் எழுதுகிற போது இப்போதும் வெட்கப்படாமல் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால், நான் செங்கிஸ்கானும் ஒரு இஸ்லாமிய மன்னன் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். செங்கிஸ்கான் இஸ்லாமியர் என்று தான் நினைத்தேன். நேரு தான் எழுதுகிறார், அப்படி பலரும் கருதுகிறார்கள்.
இல்லை, அவனுக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவன் மங்கோலிய தேசத்தின் பழங்குடியைச் சேர்ந்தவன். சிலாமியம் என்கிற ஒரு மதம், அப்படி ஒரு மதம் இருப்பதே நமக்கு தெரியவில்லை. சிலாமியம் என்கிற ஒரு மதத்தைச் சேர்ந்தவன். அவனுடைய கடவுள் யார்? நீலவானமே கடவுள். இதில் இன்னொரு செய்தி பாருங்கள், எப்படி அது ஒத்து வருகிறது என்றால், நீலவானத்தை பார்த்து, அந்த பெருமையை அகன்றிருக்கிற நீலவானத்தை பார்த்து வியந்தவர் அம்பேத்கர். அதனால்தான் அவர்களின் கொடி நீலம். அந்த நீலவானத்தை முதலில் பார்த்து வியந்து, நீலவானம்தான் வானம் எனக்கு ஒரு போதி மரம் என்று முதலில் சொன்னவர்கள் சிலாமியர்கள் என்று எழுதுகிறார். சிலாமியர் என்கிற பழங்குடி வகுப்பை சார்ந்தவன் தான் செங்கிஸ்கான். செங்கிஸ்கானை போல ஒரு வீரன் உலகத்தில் இருந்ததில்லை என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் எழுதுகிறார்கள். மங்கோலியன், அவனுடைய படைபலம், அவன் படை நடத்தி செல்லுகிற விதம் என்ன செய்தது என்றால், அவனுடைய படைபலம், அவனுடைய வீரம் எந்த பயனையும் தரவில்லை. ரோமாபுரியை, மத்திய ஆசியாவை, பாரசீகத்தை ஏறத்தாழ அழித்து விட்டான். அதுதான் செங்கிஸ்கான் செய்தது. கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். லட்சம் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவுக்கும் செங்கிஸ்கானுக்கு ஒரு பெரிய பேராசை. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தான் உலகத்தை ஆளுகிறவன், தன்னுடைய வீரத்துக்கு முன்னால் எவனும் நிற்க முடியாது என்று மில்லியன் ஆஃப் பீப்புள் என்று எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். பல லட்சம் மங்கோலியர்களை தன் படையிலே அவன் சேர்த்தான். அதுவும் அவனுடைய அடிப்படை லட்சியம் ஒன்று இருந்தது. மங்கோலியர்களில் பழங்குடியினர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். பழங்குடியினரை ஒருங்கிணைப்பதுதான் அவனுடைய அடிப்படையான அந்த நோக்கம் உயர்ந்தது. ஆனால் அதற்கான அவன் செயல்முறை மிக மிக கொடூரமானதாக ஆகிவிட்டது. இந்தியா செங்கிஸ்கானை பார்த்து தான் மிகவும் பயந்தது. இப்போதும் நாம் படிக்கிற போது பல நேரங்களில் தவறாக அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக், கஜினி முகமது, செங்கிஸ்கான் போன்ற இஸ்லாமிய மன்னர்கள் இல்லை, அவனுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. அவன் மங்கோலியாவில் இருந்து வந்தவன், மங்கோலியன். அவனுடைய படத்தை, கற்பனையாக வரையப்பட்ட படம் தான் இருந்தாலும் படத்தை பார்த்தாலே அந்த மங்கோலியர்களுக்கு உள்ள தோற்றம் புரியும். அவனுடைய படையெடுப்பை எண்ணித்தான் இந்திய அரசர்கள், அப்போதெல்லாம் இந்தியா என்பதை விட பெரிய பேரரசு அல்ல, எல்லாம் தனித்தனி அரசுகள், அத்தனை இந்திய அரசர்களும் செங்கிஸ்கானை எண்ணி பயந்தார்கள். ஆனால் அவன் இந்தியாவுக்குள் வரவில்லை. இந்தியாவின் மீது ஏன் செங்கிஸ்கான் படையெடுக்கவில்லை என்பது பற்றிய பல ஆய்வுகள் உண்டு. இந்தியாவின் வெப்பம் தாங்காது என்று நினைத்தான். இந்தியாவுக்கு வந்தால் சில நோய்கள் வந்துவிடும் என்று கருதினான். இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனாலும் செங்கிஸ்கானை பற்றிய ஒரு பேருருவம், அவனை பற்றிய ஒரு அச்ச உணர்வு நாடு முழுவதும் பரவி இருந்தது, உலகம் முழுவதும் பரவி இருந்தது. அது வேடிக்கையாக சொல்ல வேண்டுமானால், சில நேரங்களில் நாம் அடிபடுகிற போது கூட அச்சம் இருக்காது, அடிபட்டு விடுவோமா என்றால் அச்சம் இருக்கும். நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிற போது அங்கே ஆள் உயர நாய் ஒன்று இருந்தது. இயல்பாக யாருக்கும் அச்சம் வரும். நான் சொன்னேன், அந்த நாயை கொஞ்சம் நாய் என்று சொன்னால் கோவப்படுவார்கள், வளர்க்கிறவர்கள் குழந்தையாக கருதுவார்கள். கவிஞர் தான் ஒரு முறை எழுந்தார், ஏன் நாயே பீட்டருக்கு சோறு வைத்தாயா என்று முதலாளி கோபமாக கேட்டார். இங்கே பீட்டர் என்றது நாயை, நாயே என்றது மனிதனை. ஏன் நாயே பீட்டருக்கு சோறு வைத்தாயா என்றால் அவர் நாயே என்று அழைத்தது மனிதனை, பீட்டர் என்று அழைத்தது நாயை. எனவே நான் அவரிடத்திலே இந்த அன்போடு சொன்னேன், அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், ஒன்றும் செய்யாது. அவர் சொன்ன விடையை கேளுங்க, ஒன்றுமே செய்யாது. சும்மா உங்க தோள் மேல கை வைத்துக் கொண்டு குறைக்கும், அதை தவிர இதை விட கடித்தே தொலைத்து விடலாம். நீங்க எண்ணி பார்த்தால் தோள் மீது 2 கையும் வைத்துக் கொண்டு ஒரு பெரிய நாய் நம்மை பார்த்து குறைக்குமானால் இதை விட அச்சம் வேறு எந்த இடத்திலும் வராது, கடித்தே தொலைத்து விடலாம். எனவே அடிபடுவதை விட, தொடர் இன்குலாப் ஒரு முறை எழுதுவார், நமக்கு அச்சம்தான் நம்மை பின்னால் தள்ளுகிறது. ஒரு பேருந்திலிருந்து கீழே விழுந்து விட்டோம், அடிபட்டு விட்டது. அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் பேருந்தில் ஏறாமலா இருந்தோம். ஆனால் அடிபட்டு விடுமோ என்கிற அச்சமே நம்மை எந்த களத்திலும் நிற்க விடாமல் பின்னால் இழுக்கிறது என்பார். செங்கிஸ்கானை பார்த்து அப்படித்தான் உலகம் அச்சப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி செங்கிஸ்கான் இந்த எல்லை வரைக்கும் வந்துவிட்டு பிறகு மங்கோலியாவுக்கு போனான். என்ன வேடிக்கை என்றால், நெப்போலியன், அலெக்சாண்டர், செங்கிஸ்கான் எல்லோரும் போர்க்களத்திலேயே வாழ்ந்தார்கள், போர்க்களத்தில் இறக்கவில்லை. தானாக இயற்கை உடல்நிலையிலே தான் இறந்து போனார்கள். அது ஒரு பக்கம்.
எனவே மூன்றாவது பகுதி நம்முடைய உரையில் எது என்றால், நான் முதலில் அந்த சிலுவை போர்களை பற்றி பார்த்தோம். அந்த மதத்தினுடைய ஆதிக்கம் எப்படி மெகனா காட்ராவின் மூலம் தணிக்கப்பட்டது என்று பார்த்தோம். மதங்களினுடைய ஆதிக்கம் என்னவாக இருந்தது, உலகம் முழுவதும் மதங்களுக்கு இடையில் நடந்த போர் ஒன்றை நாம் எண்ணி பார்க்கலாம். 2 நாடுகளுக்கு இடையில் நடந்த போர்களில் இறந்த மனிதர்களை விட 2 மதங்களுக்கு இடையில் நடந்த போர்களில் இறந்த மனிதர்களின் எண்ணிக்கை தான் கூடுதல். இந்தியா பாகிஸ்தான் பிரிகிற போது அப்படித்தானே நடந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில் இப்போ ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்று குஷ்வந்த் சிங் எழுதியிருக்கிற ஒரு நாவல், அங்கே இருந்து ஒரு ரயில் வந்து நிற்கிறது. அந்த ரயிலை ஓட்டி வந்தவன் ஊர் வந்தவுடனே இறங்கி ஓடி விடுகிறான். ஏன் ஓடி விடுகிறான்? ஆனால் அந்த ரயிலிலிருந்து யாருமே இறங்கவில்லையே என்று பார்த்தால் ரயில் முழுவதும் பிணங்கள், ரயில் முழுவதும் பிணங்கள். அதற்கு என்ன மாற்று செய்யப்பட்டது? இங்கே இருந்து ஒரு ரயில் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டது. இந்த ரயில் முழுவதும் பிணங்கள். கொல்லப்பட்ட இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படுகிற மதத்தின் பேரால் சொல்லப்படுகிற மனிதர்கள் எந்த விதமான தனிப்பட்ட பகையும் இல்லாதவர்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது 1,00,000 இந்துக்களும் 1,00,000 இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டார்கள் என்றுதான் பாடப்புத்தகங்கள் இப்போதும் சொல்லிக் கொடுக்கின்றன. 2,00,000 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் அடிப்படை. அவர்கள் 1,00,000 இந்துக்களும் 1,00,000 இஸ்லாமியர்களும் அல்ல, 2,00,000 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். என்ன காரணம் என்று தெரியாமலேயே கொல்லப்பட்டார்கள். இப்படி மதங்களுக்கு இடையிலே நடந்த போர்களை பற்றி, மதங்களின் பெயரால் நடந்த படையெடுப்புகள், ஆக்கிரமிப்புகளை பற்றி சொல்லி கொண்டு வந்த நேரு அவர்கள் ஐரோப்பா விழித்து கொண்டது. தனக்கு இருக்கிற பலம் என்ன பலம்? ஆயுத பலம், அறிவியல் பலம். அப்போதுதான் நீங்கள் எண்ணி பார்க்கலாம், மெல்ல மெல்ல தொழில் புரட்சி 15ஆம் நூற்றாண்டில் வருகிறது. ஐரோப்பா தன்னால் உலகத்தை கைப்பற்ற முடியும் என்று கருதுகிறது. கப்பல் கடல் வழி பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். உண்மையாகவே தொடக்க காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கடலோடிகள் நாம், அந்த பெருமை நமக்கு உண்டு. இங்கே இருந்து ரோமாபுரிக்கு வணிகம் செய்திருக்கிறோம், அவையெல்லாம் உண்மைதான். ஆனால் ஐரோப்பாவிலே அந்த கடல் பயணங்கள் தொடங்கிய பிறகு மற்ற நாடுகளை கண்டறிவது, அதிலும் குறிப்பாக இந்தியாவை கண்டறிய வேண்டும் என்கிற ஆர்வம் அந்த ஐரோப்பாவிலே கூடுதலாக இருக்கிறது. அதற்கு காரணம் இந்தியாவை பற்றி சொல்லப்படுகிற செய்திகள். இங்கேதான் அந்த வாசனை பொருள்கள் கிடைக்கின்றன. ஒரு அரபு நாட்டு எழுத்தாளர் எழுதியிருக்கிறான், இந்த பாவிகள் குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் விட்டுவிட்டு முத்துக்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். குதிரையாவது ஓடும், முத்துக்களை வைத்து என்ன செய்வது என்று கேட்டான். அவர்களுக்கு முத்துக்கள் பெரிதாக தெரிந்தன. அந்த முத்துக்களை எடுப்பதற்கு கடலில் மூழ்கி முத்துக்களை எடுத்தது. நீங்கள் கால்டுவெல் எழுதியிருக்கிற திருநெல்வேலி சரித்திரத்தை நாம் படிக்க வேண்டும். அதில் தான் அவர் சொல்லுவார், மூச்சடக்கி முக்குழித்து முத்தெடுத்து வருவார்கள். அப்போது அந்த கடற்கரையில் அமர்ந்து கொண்டு பார்ப்பனர்கள் சிலர் மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என்ன ஒப்பந்தம் என்றால், எடுத்து வருகிற முத்தில் ஒரு பகுதியை மன்னனுக்கு கொடுக்க வேண்டும், ஒரு பகுதியை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தானே மந்திரம் சொல்லி அவனை காப்பாற்றினார்கள். அவன் முக்குடித்து உயிரை பணயம் வைத்து முத்துக்களை எடுத்து வந்தான். கால்டுவெல் திருநெல்வேலி சரித்திரத்திலே எழுதி. எத்தனை காலமாக நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார், இன்னமும் ஏமாற்றுகிறார்கள். இப்போது கூட ஒருவர் சொல்லுகிறாரே, நீங்கள் அர்ச்சகராக போய் நின்று பாருங்கள், வியர்வை ரத்தமாக ஓடும். ஏன்டா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விட்டுட்டு வர வேண்டித்தாங்க. மூட்டை தூக்குவதை விட, வண்டி இழுப்பதை விட அர்ச்சகராக இருப்பது கடினம் என்பது போல அவருடைய பேச்சு இருக்கிறது. நீங்கள் கவனிங்கள், எவ்வளவு உருகி போய் பேசுகிறார் பாருங்கள். அர்ச்சகராக இருக்கிற போது அந்த அனலில் வியர்வை கொட்டும். அதாவது நம்மளை மிரட்டுறான், நீ உள்ள வந்துடாத, வியர்வை கொட்டும், அது ரத்தம் தான் வியர்வையாக வரும், தெரியும், பார்த்துக்கிறோம் நாங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வெளிவா, நாங்கள் பார்த்துக்கிறேன், ஏசி பண்ணிட்டு போகிறோம். இப்போ என்ன, அவரும் கடவுளுக்கும் சேர்த்து ஒரு ஏசி பண்ணிட்டா வேண்டாம் நான் சொல்ல போகிறாரு. எனவே இந்த மிரட்டல்கள், இந்த ஏமாற்றுகள் எத்தனை 1000 ஆண்டுகளாக இங்கே தொடர்கின்றன என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அப்படி இந்த முத்து குடித்தது, முத்துக்கள் இருக்கின்றன, வாசனை திரவியங்கள் இருக்கின்றன. இந்தியா என்பது இன்னொரு சொர்க்கலோகம் என்பது போன்ற ஒரு கற்பனை எல்லா இடங்களிலும் கட்டப்பட்ட காரணத்தால் இந்தியாவை கண்டறிவது என்றுதான் 1492 3 படகுகளும் 1498 ஒரு படகும் புறப்படுகிறது, ஒரு கப்பலும். 1492 புறப்பட்ட 3 கப்பல்களில் ஏறத்தாழ 700 பேரை அழைத்து கொண்டு
போனவன் தான் கிறிஸ்டபர் கொலம்பஸ். எதற்காக கிறிஸ்டபர் கொலம்பஸ் அங்கிருந்து புறப்பட்டார்? இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக. அந்த பயணம் செய்தவர்களெல்லாம் யார்? அந்த நாட்டில் இருந்த சிறை கைதிகள். என்ன நிபந்தனை? நீங்கள் என்னோடு இவர்களை அனுப்பி வையுங்கள். மன்னரிடத்தில் ராணி இடத்துல போய் அவன் கேட்டது தான், என்னோடு அனுப்பி வையுங்கள், உங்கள் சிறையிலே இருக்கிற கைதிகளை அனுப்புங்கள். நான் இந்தியாவுக்கு போய் சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுங்கள், இல்லையானால் கடலில் இறந்து போய்விடுவார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், கைதிகளை பார்த்து, இவனோடு நீ பயணம் செய்து இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு போய் சேர்ந்து விட்டால் நீ அங்கே வாழலாம், இல்லை என்றால் கடலில் மூழ்க வேண்டும், மூன்றாவது வாய்ப்பு சிறையிலேயே இருக்க வேண்டும். அவன் எண்ணி பார்க்கிறான், சிறையிலேயே இருந்து தொலைவதை விட கடலில் பயணம் செய்யலாம், போனால் இந்தியா, இல்லையல் மரணம், அதுவே பரவாயில்லை என்றுதான் அவனோடு புறப்பட்டார்கள். அவன் காலடி எடுத்த வைத்த இடம் இன்றைக்கு நாம் அமெரிக்கா என்று சொல்லுகிற இடம். அங்கேதான் அவர்கள் பார்த்தவர்கள். நான் முதலில் சொன்னேன், சிவப்பாக இருக்கிறார்களே இந்தியர்கள் அப்படி இருக்க மாட்டார்களே, சரி விடுங்கள், இவர்கள் சிவப்பு இந்தியர்கள் என்று பெயர் வைத்தான். கொலம்பஸ் அவ்வளவு நல்லவன் இல்லை. மிக கொடுமையாக அந்த தென் அமெரிக்க மக்களை கொன்று ஒழித்துத்தான் அந்த பகுதியை கைப்பற்றி கொண்டார்கள். இன்றைக்கும் அமெரிக்காவில் எந்த மொழி அதிகம் நாம் சொல்லுகிறோம்? ஆங்கில மொழி உலக மொழி என்றால் உலகத்தில் இருக்கிற மக்களில் கூடுதலான மக்கள் பேசுகிற மொழி ஆங்கிலம் என்ற பொருளில் அல்ல. ஆங்கிலம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்படுகிற மொழியாக இருக்கிறது. எந்த இடத்திற்கு போனாலும், எனக்கு நார்வேயினுடைய தலைநகரம் ஓஸ்லோவில் போகிற போது அவர்களுடைய நார்வேஜியன் மொழி மட்டும்தான் அங்கே எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கும். ஆனாலும் விமான நிலையத்தில் இறங்குகிற போது ஓஸ்லோ என்று ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, புரியும். இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையிலே 1 நூற்றாண்டு போர் நடந்தது. ஆகையினாலே தான் இப்போதும் பிரான்ஸ் நாட்டில் மட்டும் ஆங்கிலத்தின் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டு. நான் அங்கே போய் ஒரு கண்காட்சியகத்தில் பாரிஸ் நகரத்தில் சுற்றி பார்த்துவிட்டு வருகிற போது ஒரு மரியாதை அல்லது மரபு காரணமாக தேங்க்யூ ஸோ மச் என்று சொன்னேன். அப்போது அங்கே இருக்கிற ஒரு பெண் சொன்னார், இதை கூட நீங்கள் எங்கள் மொழியிலே சொல்ல மாட்டீர்களா? 1 வாரம் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறீர்கள், சொல்லக்கூடாது என்பது அல்ல, எனக்கு சொல்ல தெரியாது. என்ன சொல்ல வேண்டும்? வாட் இஸ் த வேர்ட் ஃபார் தேங்க்ஸ் இன் ஃப்ரெஞ்ச் என்று கேட்டு மெர்சி என்று சொன்னார். ஆங்கிலத்திலே மெர்சி என்றால் கருணை, நமக்கு தெரிந்து. ஓ அப்படியா? அடுத்த அரங்கிற்கு நான் பார்த்து விட்டு வெளியே வருகிற போது மெர்சி என்று சொன்னேன். அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டார், எங்கள் மொழியை நீங்கள் பேசுகிறீர்கள். இப்படி அந்த மொழி சார்ந்த பற்றுதல் இருக்கும். அதே போல் பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனி தேசத்திலே போகிற போது என் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து டாலர் வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீர்கள்? அமெரிக்காவுக்கா? இல்லை, ஜெர்மனிக்குள்ளே தான் போகிறேன். அதற்கு ஏன் டாலர் கேட்கிறீர்கள்? எங்களினுடைய ஃப்ராங்க், ஜெர்மன் ஃப்ராங்க் வாங்க மாட்டேன். இப்போது எல்லாம் ஈரோ ஆகிவிட்டது. வாங்க மாட்டீர்களா என்று கேட்டார். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை, எனக்கு டாலர் தான் வேண்டும் என்றேன். பாருங்கள், ஒரு காலம் வரும், உலகம் முழுவதும் எங்களினுடைய நாணயம் தான் வேண்டும் என்று கேட்கிற காலம் வரும் என்று சொன்னார். அப்படி ஒன்றும் வந்து சேரவில்லை. டாலர் தான் இன்றைக்கும் உலகத்திலே ஒரு பெரிய ஆளுமை செய்கிறது. எதற்கென்றால் இந்த மொழி சார்ந்த செய்திகளிலும் கூட நீங்கள் ஆங்கிலத்துக்கு, சீனா தான் அதிகமாக பேசப்படுகிற மொழி. அதற்கு காரணம் அந்த மக்களின் தொகை 100 கோடி. பல நாடுகளில் பேசப்படுகிற மொழி என்று கேட்டால் ஸ்பானிஷ் தான், அந்த ஸ்பெயின் தேசத்தின் மொழி தான். எப்படி? கிறிஸ்டபர் கொலம்பஸ் அங்கே போனதற்கு பிறகு அந்த மொழி பரவிற்று. நீங்கள் எல்லா இடங்களிலும் கூட அவர்களுக்கு அந்த மொழியின் மீதான பற்றுதல் உண்டு. இன்றைக்கும் லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் என்று சொல்லுகிறோம், அப்போது லத்தீன் பொதுமொழியாக இருந்தது. எனவே அப்படி அந்த தேசம் முழுவதையும் இவர்கள் கைப்பற்றினார்கள். கடைசி வரைக்கும் இந்தியா என்று கருதி கொண்டிருந்தார்கள். அது இந்தியா என்பது இல்லை. ஆனால் இந்தியாவை முதலில் கண்டறிந்தவன் வாஸ்கோ ட காமா. 1492 கிறிஸ்டபர் கொலம்பஸ் புறப்பட்டார். 1498 வாஸ்கோ ட காமா இந்தியாவின் தெற்கு முனையில் கள்ளிக்கோட்டை, காலிக்கட் என்று அவர்கள் எழுதியிருக்கிற அந்த கள்ளிக்கோட்டையில் காலடி வைத்தார்கள். 1498 அதுதான் முதலாக இந்திய மண்ணில் வாஸ்கோ ட காமா கால் வைத்த நாள். அதற்கு பிறகு 1600 தான் அந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்தது. அது ஒரு நீண்ட வரலாறு. எல்லாவற்றையும் அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். நேரு அவர்கள் எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றினார்கள் என்பதை மிக விரிவாக சொல்லுகிறார். எனவே இவர்களை தாண்டி 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெக்கல்லன் என்கிற ஒருவன், இன்றைக்கும் அந்த மெக்கல்லன் ஜலசந்தி என்று இவர்கள் தமிழும் வடமொழியும் சேர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள்.
மெக்கெல்லன் நீர் இணை என்று நாம் சொல்லலாம். பனாமா கால்வாய் வருவதற்கு முன்னால் அந்த பகுதிக்கு போய் வந்தவன் மெக்கெல்லன் தான். மெக்கெல்லனுடைய பயணம் என்பது இன்னொரு வரலாற்றில் ஒரு புதிய செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தது. எனவே இப்படி உலகம் முழுவதும் கடல் வழியாக பயணங்கள் செல்வது என்று தொடங்கிற்று. அது அந்த நாடுகளுக்கு நன்மை செய்ததா என்றால், யாருக்கு நன்மை செய்ததோ இல்லையோ, ஆப்பிரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய தீமை செய்தது. அங்கே இருந்து வருகிற போதுதான் ஆப்பிரிக்க மக்கள் கடுமையாக உடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மண்ணுக்கு கீழே தங்கம் இருக்கிறது. எவை இரண்டும் நாம் சிறப்பானது என்று கருதுகிறோமோ அவை இரண்டும் அந்த மக்களையே அடித்து விட்டன. மண்ணுக்கு கீழே தங்கம் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலே தங்கம் கிடைக்கிறது என்பதை மிக பின்னால் தான் அறிந்தார்கள். 1851 அதற்கு கோல்டன் ரஷ் என்றே பெயர். அங்கே இருக்கிற அந்த தங்கங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்காக இப்போதும் அங்கே மெல்பர்னுக்கு அருகில் ஒரு சின்ன ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு போனால் அந்த ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடுகிறது. எல்லோரும் ஒரு தட்டு வைத்துக்கொண்டு அதில் ஏதாவது தங்கம் கிடைக்கிறதா என்று பார்க்கிறான். இப்போதும் சில துகள்கள் வருகின்றன என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு வளர்ந்திருக்கிற ஆஸ்திரேலியாவில் சிட்னியும் மெல்பர்னும் அவ்வளவு தொழில்நுட்பத்தோடு வளர்ந்திருக்கிற அந்த பகுதியில், அந்த ஊரினுடைய பெயரை மறந்துவிட்டேன், மெல்பர்னுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஊர் 1851 எப்படி இருந்ததோ அப்படியே வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி உடையிலங்கு மனிதர்கள் உழவுகிறார்கள். அதே மாதிரி கடைத்தெரு இருக்கிறது. அந்த ஊரை மாற்றக்கூடாது என்று அப்படியே வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், இந்த ஊரால் தான் ஆங்கிலேயர்கள் அங்கே வந்து குடியேறி இங்கே இருக்கிற பழங்குடி மக்களை அழித்து விட்டார்கள். அங்கே ஆஸ்திரேலியாவினுடைய பழங்குடி மக்கள் ஒப்பீட்டளவில் பார்த்தால் ஏறத்தாழ இந்திய பழங்குடி மக்களோடு பல மரபுகள், பல குணங்கள், பல பழக்கங்கள் ஒத்து வருகின்றன. ஒருவேளை என்னை போன்றவர்கள் கருதுகிறோம், மிகப்பெரிய ஆராய்ச்சி அறிஞர்கள், புவியியல் அறிஞர்கள் அதை முடிவு செய்ய வேண்டும். நம்மை கடல் கொண்டு விட்டது தமிழ்நாட்டினுடைய பழந்தமிழ்நாட்டு பகுதியை என்று தெற்கேயே தேடிக்கொண்டிருக்கிறோம். டீகாகுவர்ஷியா வரைக்கும் இதுவரைக்கும் எதுவும் கிடைக்கவில்லை. ஒரே ஒரு எண்ணம், கிழக்கில் தேடினால் பயன் வரலாம். ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒன்றாக நிலப்பரப்பில் இணைந்திருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கிழக்கில் தேடினால் ஒருவேளை இந்த நிலப்பரப்பு கடலுக்கு அடியிலே இருக்கக்கூடுமோ என்று தோன்றுகிறது. எதுவும் நான் ஒரு பெரிய புவியியல் அறிவு சார்ந்த ஒரு செய்தியாக இதை சொல்லவில்லை. இயல்பாக நான் ஆஸ்திரேலிய மக்களை அவர்கள் வைத்திருக்கிற ஒரு நீண்ட ஒரு வாத்திய கருவி, திருக்கடியில் அமர்ந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் திருக்கடியில் தான் இருக்கிறார்கள். வந்தவன் தான் மேலே இருக்கிறான். நீங்கள் எந்த இடத்திலும் வந்தேரிகள் தான் மேலே இருக்கிறார்கள். தமிழ்நாடும் விதிவிலக்கில்லை. இன்றைக்கு வரைக்கும் வந்தேரிகள் தான் பெரிய இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைத்திருந்த நீண்ட வாத்தியத்தை சிட்னிக்கு அருகில் நான் பார்த்தேன். இவர்கள் யார் என்று கேட்டபோது சொல்லுகிறோம் வாருங்கள் என்றார். அவர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள். அவர்களுடைய தேசத்தில் தான் ஆங்கிலேயனும் தான். அந்த ஆங்கிலேயனுக்கு பிறகு நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் அமெரிக்கா யாருடைய நாடு என்று கேளுங்கள், யாருடைய நாடும் இல்லை. இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் எங்கோ இருக்கிறார்கள். எல்லோரும் குடியேறியவர்கள். நம்முடைய மக்கள் சொல்லுவார்கள், கனடாவில் இருக்கிறவர்கள் இன்னும் இந்த பயலுங்க நம்மளை விரட்ட முடியாது, நம்ம இப்போ வந்தோம், அவன் கொஞ்ச நாள் முன்னாடி வந்தான், அவ்வளவுதான், எல்லோரும் வந்தேர்கள் தான். அது மாதிரி தான் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கூட. அந்த பழங்குடி மக்கள் தமிழர்களுக்குள்ள அந்த வாத்திய கருவி போன்ற, இன்னமும் சரியாகி சொன்னால் கொஞ்சம் நீளமான நாதஸ்வரமாக இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன் அந்த நாதஸ்வரத்தை குறிப்பிடுகிறேன் என்றால், நம்முடைய கலைகள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டவர்களால் கூட நாதஸ்வரத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நாதஸ்வரம் ஊதுவது அத்தனை எளிதன்று. நீங்கள் நாதஸ்வரம் ஊதுவதற்கு அடிவயிற்றிலிருந்து ஒலி எழுப்ப வேண்டும். அது நம்மால் தான் முடியும். எனவே தான் நாதஸ்வரம் இன்னும் நாதஸ்வரத்தை அவர்கள் இருந்து விட்டு போகட்டும் என்று விடவில்லை, அவர்களால் எடுக்க முடியாமல் விட்டு வைத்திருக்கிறார்கள். நாம் அதையும் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதைவிட நீளமான கருவியை வைத்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவிலே ஒரு பழங்குடி மக்கள் வாசித்து கொண்டிருக்கிற காட்சியை நான் பார்த்தேன். அவர்களினுடைய ஆயுதங்களில் ஒன்றுதான் அந்த பூமராங். அங்கே இருக்கிற அந்த பூமராங் மாதிரி அங்கே வடிவமைப்பு செய்யப்பட்ட பொம்மைகள் என்று தான் சொல்ல வேண்டும். அதை நானும் கூட வாங்கி வந்திருக்கிறேன். அந்த பூமராங் தான் வீசிய பிறகு அவன் கழுத்தை விட்டு திரும்ப இங்கேயே வந்து சேரும் என்பது. எனவே அப்படிப்பட்ட கிழக்கு பகுதியில் ஆஸ்திரேலியாவில் நமக்கு தொடர்புகள் இருந்திருக்கலாம். இந்த ஆய்வுகள் இன்னமும் தொடரும்.
காலம் முழுவதும் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆய்வுகள், அறிவியல் நம்மை அடுத்தடுத்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். எனவே பழைய வரலாற்றின் கூறுகளை அறிந்து கொள்வதன் மூலம் நம்மால் புதிய வரலாறுகளை படைக்க முடியும் என்பதற்காகத்தான் நேரு அவர்கள் அதை எழுதியிருக்கிறார். எனவே 11ஆம் நூற்றாண்டு தொடங்கி 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையிலே பார்த்திருக்கிறோம். பெரும்பாலும் இந்த உலக சரித்திரத்தின் முதல் பகுதியை அடுத்த அமர்வில் முடித்துவிட முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். முடித்தால் அடுத்து ஒரு பகுதி இருக்கிறது. அதற்கு ஒரு 5 அமர்வுகள், எப்படியும் 10 அமர்வுகள் நீங்கள் விடுபட்டு விட முடியாது. 10 அமர்வுகளில் இந்த தொடரை நிறுத்தி விடலாம் என்று கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பலரும் அறிந்திராத திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கத்தையும் அதன் சாதனைகளையும் எடுத்துச் சொல்லும் நூல் பெரியார் சரவணனின் திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம். விலை ரூபாய் 100 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.